நான் ஒரு தமிழ் ஸ்காலருங்க. நான் சொல்றேன், பதில் இருந்தா தில் இருந்தா பதில சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் இல்லன்னா மொழிபெயர்ப்பு இலக்கியம் தமிழ்ல கிடையாது. கிறிஸ்தவர்கள் இல்லன்னா இன்னைக்கு வச்சிருக்கிற டிக்ஷனரி, நம்ம நிகண்டுகள் வச்சிருந்தோம், அது புரியவே புரியாது. இன்னைக்கு இருக்கிற டிக்ஷனரி இருக்காது, தமிழ் இங்கிலீஷ் டிக்ஷனரி இருந்திருக்காது. ஜியோபோ போன்றவர்கள் தான் அதை உருவாக்குறாங்க. மொழிபெயர்ப்பு டிக்ஷனரி முதல்ல கால்டுவெல் அப்படின்ற ஒரு பாதிரியாரு மதமாற்றம் வந்தாருன்னு நீங்க சொல்றீங்க. மதமாற்றம் வந்தவர் பைபிளையும் அந்த கழுத்துல போற ஜெபமாலையும் கொடுத்துட்டு கொஞ்சம் சோத்த போட்டு போயிருக்கலாம்ல. 15 ஆண்டுகள், ஒரு நாள் 2 நாள்ல தமிழர்கள் செய்ய மறந்ததை மறுத்ததை அன்னைக்கு அவர் பண்ணாரு. 15 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி மொழி ஆய்வு பண்ணி இத்தனை மொழிகளை கத்துக்கிட்டு மொழி திராவிட மொழி குடும்பம் ஆரிய மொழி குடும்பம் என்று எழுத ஆரம்பித்தார். அது உங்களுக்கு பயமா இருக்கு, ஏன்னா ஆரியத்துல ஒரு மண்ணு இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது கூட இந்தோ ஆரியம், இது திராவிட மொழி குடும்பம் வேற. இது உள்நாட்டுல எங்க தொன்ம குடிகளினுடைய மொழி குறித்து பேசுறது. நீங்க அதனாலதான் நம்ம இது வரைக்கும் நீங்க பேசலாம். இங்க இருந்து ஒடிசா வரைக்கும் இன்னைக்கும் திராவிட மொழியினுடைய வேர் சொற்கள் இருக்கிறது. நான் அதை பாடம் நடத்துற மாதிரி ஆயிடக்கூடாது, அதுக்காக நான் அதை சொல்றேன். சோ திராவிட மொழி குடும்பம் கண்டுபிடிச்சு நம்ம மொழிக்கும் இங்க பேசுற சமஸ்கிருதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தவர் அவரு. 15 ஆண்டுகள் கடுமையான உழைப்பு செஞ்சு உங்களுக்கு அது இன்னைக்கு கால்டுவெல்லினுடைய ஒப்பிலக்கணம் அப்படின்னா உங்களுக்கு பயமா இருக்கு. அது செஞ்சவர் அவர் தான். சிறுகதை முதல்ல தமிழுக்கு சிறுகதை கொண்டு வந்தவங்க கிறிஸ்தவர்கள் தான். முதல்ல தமிழுக்கு நாவலை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போனேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு போல சொல்லுவேன். அவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க. முதல்ல தமிழுக்கு பேப்பரை கொண்டு வந்தவங்க, அச்சு எந்திரத்தை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அப்ப நீங்க என்ன மொழிக்குன்னு கிறிஸ்தவர்கள் செஞ்சதுல 1% பிஜேபி செஞ்சிருக்கா? நீங்க ஒண்ணு இல்லாத செத்து போன சமஸ்கிருதத்துக்கு 647 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு வெறும் 29 கோடி ரூபாய் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற செம்மொழிகளுக்கும் ஒதுக்குறீங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! நீங்க மொழி குறித்து பேசுறதுக்கு தகுதி இருக்கா? அடிப்படையில் நான் தான் கேட்கிறேன். சோ இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் செய்ததுல ஒரு முனையளவு கூட நீங்க தமிழுக்கும் மொழிக்கும் எந்த மொழிக்கும் நீங்க செய்யல. இந்திய தேசிய இனக்குழுக்களினுடைய மொழிகளை எல்லாம் நீங்க அழிச்சு அடையாளமற்றவர்களாக மாற்ற முயற்சி பண்ணிட்டு திரிகிற ஆட்கள். நீங்க எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது.